So under 19, she was the captain of my South Zone team and I was the opening bowler. How disrespectful is it to an Indian captain? But I also think, if I remember right, Mitali was offered saying, உனக்கு மட்டும் நாங்கள் தேர்ட் ஏசியில் கன்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி தரோம், ஏன்னா நீங்கள் இந்தியன் கேப்டன்லான்னு. Mitali refused. Should an Indian captain be treated like that in any sport? யோசிச்சு பாருங்க. The only person whose posters I have had in my room, I have put up fullana, only him. ஸோ எல்பாலாஜியோட bowling ஃபேஸ் பண்ணியிருக்கேன், எல்பாலாஜியோட நான் வந்து bowling போட்டிருக்கேன். அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அவரோட bowling போடுறது ஹைலைட் இல்லை, அவரை நான் ஆடினதான் ஆடி இருக்கேன் அப்படி சொல்லுவேன். விமென்ஸ் கிரிக்கெட்டே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. என்னது விமென் கிரிக்கெட் ஆடுறாங்க? என்னோட பிக்கெஸ்ட் ரிக்ரெட் வந்து, நான் கேமை எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணலையோங்கிறது மட்டும்தான் என்னோட ஒரு. கிரிக்கெட் விட்டப்போ I was in the India Provincials, I was in the Junior India camp. அப்போ வந்து I decided, இனிமேல் நான் கிரிக்கெட் விளையாட போகிறதுலாம், I'm going to retire from the sport. என்னோட பெஸ்ட் மெமரிஸ் எல்லாமே are surrounded by my teammates. வணக்கம் மக்களே, டேக் ஆஃப் சாம்ஸ் 90's கிட்ஸ் கிரிக்கெட்ல ஒரு ஸ்பெஷல் எபிசோட் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நான் உங்க பேக்ஸ். இன்னைக்கு நம்ம ஷோல கெஸ்டா வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்டர், இந்தியா பிக்கு கிரிக்கெட் விளையாடுவாங்க, ஒரு நேஷனல் அவார்ட் வின்னிங் ஆக்டர். உங்களுக்கு நிறைய ஹைலைட்ஸ் இருக்கு, நிறைய அம்சங்கள் இருக்கு, நிறைய தெரிஞ்சுக்க போறோம் அவங்களோட கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட்டை பத்தி. வணக்கம் லட்சுமி பிரியா, எப்படி இருக்கீங்க? ஹலோ, நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் ஆன் தி ஷோ அண்ட் thank you so much. உங்க பிஸி ஷெட்யூலுக்கு நல்ல நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you very much. Anything for cricket. இதுதாங்க 90's கிட்ஸ் கிரிக்கெட். 90's கிட்ஸ்ரா, நாங்க கிரிக்கெட்னா என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்ற இன்டென்ஷன் இருக்கு. நான் வந்து ஆக்சுவலி லட்சுமி பிரியா வந்து நம்ம ஜகன் இருக்கார் இல்லையா, ஜகனே தந்திரம். ஸோ ஜகனே தந்திரம் ஷோல டூரிங் லாக்டவுன் நானும் லட்சுமியும் ஆக்சுவலி எல்பின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அவங்கள. ஸோ எல்பியும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோல இருந்தோம், ஒரு ஃபன் கிரிக்கெட் ஷோ. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தட் வாஸ் a சூப்பர் மெமரிஸ். எனக்கு அப்பதான் தெரியும், ஓ இவங்க கிரிக்கெட். ஐ நோ லட்சுமி வந்து ஹேட் பிளேட் கிரிக்கெட். இன்ஃபேக்ட் அவங்க வந்து நல்ல ஒரு ப்ராப்பர் டாப் லெவல் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. பட் we know her as an actor, we know you as an actor. பட் அந்த கிரிக்கெட்டிங் சைட் நம்ம இன்னைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு இன்டென்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஸோ மச். ஹவு எக்ஸைட்டட் ஆர் யூ டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஷோ? கிரிக்கெட் பற்றி பேசுறதுங்கிறது எப்போவுமே ஜாலி தான். என்ன இருந்தாலும் நமக்கு வந்து வாழ்க்கையில் நம்ம எவ்வளோதான் செட்டில் ஆனாலும் அந்த ஃபர்ஸ்ட் லவோட ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அதுதான் எனக்கு கிரிக்கெட். அதுதான் வந்து என் வாழ்க்கையில் நான் முதல்ல ஒரு ட்ரீம்ஸ், ஒரு கனவுகள், ஒரு எய்ம், கோல், ஒரு பர்பஸ் இன் லைஃப் எல்லாமே எனக்கு கொடுத்தது கிரிக்கெட் தான். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு மீ திஸ் கேம். ஸோ நம்மளுடைய இந்த 2 ரவுண்டு யூஸ்வலாக வந்து 3 ரவுண்ட் வச்சிருப்போம், பட் இப்போ 2 ரவுண்ட் வச்சிருக்கோம். நாங்கள் இன்னும் கொஞ்சம் மோர் எக்ஸைட்டிங் ரவுண்ட்ஸ் வச்சிருக்கோம், சூப்பர் ஓவர் அண்ட் பவர் பிளே. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ அபவுட் எப்படி கிரிக்கெட் உங்கள் லைஃப்ல வந்தது, யாருனால கிரிக்கெட் நீங்கள் ஆரம்பிச்சிங்க, அதை பற்றி ஒரு சின்ன ஒரு பேக் ட்ராப் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து எங்கள் அப்பாவால் தான். எங்கள் அப்பா வந்து எல்லார் மாதிரி இந்த டெஸ்ட் மேட்ச்னா 3 மணிக்கு எந்திரிச்சு டிவி பார்க்குற கிரேசி கைண்ட். அதாவது என்ன ஒரு கேம் மிஸ் பண்ண மாட்டாங்க. கேம்னா அன்றைக்கி எந்த பிளானுமே இருக்காது, ஏன்னா கிரிக்கெட் பார்க்கணும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் அவங்கெல்லாம் வந்து அந்த ஜென்ரேஷனில் தான் டெஸ்ட் மேட்சை விரும்பி பார்க்கக்கூடிய ஜென்ரேஷன், அதுதான் கிரிக்கெட்னு நம்பக்கூடிய ஒரு ஜென்ரேஷன். அப்போ வந்து எனக்கு சின்ன வயசுலேயே எனக்கு ஒன்றுமே புரியாது, என்ன 5 நாளாக விளையாண்டுருக்காங்க இந்த கேம், ஏன்னா எனக்கு பொறுமையாக இருக்காது. அப்போலாம் நான் என்ன பண்ணுவேன், அவங்க விளையாட ஆரம்பிக்கும் போதே வந்து சரி யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு கேட்பேன். எங்கள் அப்பா சொல்லவே முடியாது, ஏன்னா ஒரு இன்னிங்ஸ் எனக்கு புரியாது, இன்னிங்ஸ்லாம் என்னன்னு. சரி பரவாயில்ல, இப்போ வரைக்கும் யார் ஜெயிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் நான் கேள்வி கேட்பேன். எனக்கு அது கேமே புரியல. பட் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, there is something in this sport that is making people do crazy things like wake up at 3 o'clock to watch a match. அப்படின்னா அதில் ஏதோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு தான் அதில் அப்படி தான் எனக்கு ஆரம்பித்தது. சரி என்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்து தென் I was like, okay, this is fun அப்படின்னு சொல்லிட்டு தான் கிரிக்கெட்டில் விளையாடலாம். ஸோ நான் வந்து அதுக்கு முன்னாடி I used to do gymnastics. ஓகே. At one point I decided to stop doing gymnastics. சரி எனக்கு போகிறோம், I want to do something else அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சப்போ I was looking for a sport. அப்போ வந்து எனக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட், நான் ஏதாவது ஒன்று ப்ரொஃபஷனலாக ஸ்போர்ட்ஸ் விளையாடணும்னு டிசைட் பண்ணியாச்சு. அப்போ என்ன ஸ்போர்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது I wanted to do cricket. சரி நம்ம கிரிக்கெட் ஆடலாம், எங்கள் அப்பாவுக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மை அப்பா ஆல்சோ ஃபுல்லி என்கரேஜ் மீ, கிரிக்கெட் வா விளையாடலாம், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போது பார்த்தீங்கன்னா விமென்ஸ் கிரிக்கெட்டே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. என்னது விமென் கிரிக்கெட் ஆடுறாங்களா அந்த மாதிரி ஒரு டைம் அது. ஸோ வி ஹேட் டு கோ லுக்கிங்.
எந்த கிளப்ல விமெனுக்கு டீச் பண்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச அப்போ மெட்ராஸ்லேயே மொத்தம் 3 கிளப்ல தான் விமெனுக்கு கோச்சிங்கே கொடுத்தாங்க, ஒரு 2-3 இடத்துல தான். ஸோ வி ஃபவுண்ட் அ கிளப், பிரஹலாத் கிரிக்கெட் கிளப்னு, விச் வாஸ் க்ளோசர் அண்ட் மோர் கன்வீனியன்ட். என்பி பாலாஜி சார் தான் என்னோட கோச் அப்போ. ஸோ பிரஹலாத் கிரிக்கெட் கிளப் தேடி கண்டுபிடிச்சி, அது தேடுறதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. தேடி நாங்கள் கண்டுபிடிச்சி அங்கே போய் அந்த இது ஜாயின் பண்ணேன். பாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஸ்டார்ட் கிரிக்கெட் ரியலி ஏர்லி, ரைட்? 4 வயசில், 5 வயசில், 6 வயசில் அப்படிலாம். நான் கிரிக்கெட் ஆரம்பித்தப்போவே எனக்கு வந்து 15 வயசு. I was 14 or 15 years old when I started the sport of cricket. பேட்னா என்ன, எப்படி பிடிக்கணும், பால் எப்படி பிடிக்கணும், பால்னா என்ன எனக்கு தெரிஞ்சப்போ 15 வயசு. அப்போ தான் நான் ஆரம்பிச்சேனே கிரிக்கெட். பிகாஸ் யூ went to gymnastics. நீங்க சின்ன சைல்ட்ஹுட் ப்ராப்பர் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டே உங்களுக்கு இல்ல இல்லையா? எதுவுமே கிடையாது, டென்னிஸ் பால் கிரிக்கெட்டே கிடையாது. ஏன்னா அகைன் இப்போ வந்து ஸ்ட்ரீட்ல போய் விளையாடுறதா பசங்களோட நான் போய் விளையாடி இருக்கேன். ஆனால் கிரிக்கெட் நாங்கள் விளையாட மாட்டோம். ஏன் தெரியல, என் தெருவில் வந்து அந்த மாதிரி கிரிக்கெட் பெருசாக விளையாடினதும் இல்லை. நான் அப்படியே வளர்ந்துட்டு ஆஃப்டர் பாயிண்ட் வெளில போய் பசங்களோட விளையாடுறதே ஒரு இதுவாயிடுச்சு. போய் விளையாடுறதே கிடையாது ரோட்ல போய். ஏன்னா போனாலே எதுக்கு ரோட்ல விளையாடுறேன்னு கேட்பாங்க. இன்ஃபேக்ட் நிரஞ்சனா, சாரி டு இன்டரப்ட் யூ, நிரஞ்சனா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய கிரிக்கெட் ஜர்னி வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஸ்ட்ரீட்ல கிரிக்கெட் ஆடி அவ தெருவிலே தான் வளர்ந்தா. எனக்கு வந்து பண்ணாங்க, அவ ஏரியா ஃப்ரெண்ட்ஸோட தெருவிலே தான் கிரிக்கெட் விளையாடி வளர்ந்தவங்க. அதாவது எனக்கு வந்து பொறாமையா இருக்கும். ஏன்னா நான் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னோட டீம்மேட்ஸ் நிரஞ்சனாவா இருக்கட்டும் இல்ல விஜயா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ப்ராப்பரா ஸ்ட்ரீட்ல விளையாடி பசங்களோட விளையாடி ரஃபா அந்த மாதிரி ஒரு மாதிரி விளையாடி கிரிக்கெட் ஆட வந்தவங்க. ஸோ அவங்களுக்கு ஃபீல்டிங்லாம் செம்ம ஈஸியா வரும், சூப்பரா இது பண்ணுவாங்க. அவங்களோட ஆட்டிடியூடே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜாலி கிரிக்கெட் விளையாட்டு வந்திருக்காங்க இல்ல. நான் விளையாட ஆரம்பிச்சப்பவே சீரியஸ் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் தான் விளையாட ஆரம்பிச்சேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஜாலியாக கிரிக்கெட் விளையாடுனதுங்கிற ஒரு பார்ட் இருக்குல்ல, அதில் லைஃப்பில் கிடையவே கிடையாது. ஐ ஸ்டார்டட் வித் வெரி சீரியஸ், யூ ஹேவ் டு பிளே ஒன்லி ஸ்ட்ரெயிட் பேட், யூ கேன் நாட் பிளே கிராஸ் ஷாட்ஸ், போல்னா சீன் பிடிச்சி தான் போலிங் போடணும், அந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டேன். எப்படி வேணா வா விளையாடி, என்ன வருது பார்க்கலாம் அப்படின்னு விளையாடுறது கிடையாது. தாண்டி ஒரு ப்ரொஃபஷனல் மைண்ட் செட்ல தான் ஒரு ட்ரெயின், ப்ரொஃபஷனல் மைண்ட் செட்டில் மட்டும்தான் நான் ட்ரெயின் பண்ணேனே. ஒரு ஃபன் ஆஸ்பெக்ட்னு ஒன்று இல்லவே இல்லை ஆக்சுவலாக. நான் விளையாட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ நோ வாட் யூ ஆர் டூயிங், லெஸ் அந்த ஃபன் எலிமெண்ட்டே போயிடும். ஃபன் எலிமெண்ட் போயிடுறது மட்டும் இல்லை, ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் பிளேயிங் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் அவங்க மைண்ட் ஃபுல்லாக இப்போ செலெக்ஷன்ஸ் வருதா, நம்ம ஸ்டேட்டுக்கு விளையாடணும், ஸ்டேட் விளையாடணும், அடுத்து ஜோன் விளையாடணும், ஹவு டு கெட் செலக்டட். ஸோ யூர் கோயிங் வித் அ பிளான், யூஆர் நாட் கோயிங் வித் இன்னைக்கு நாள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம், வா சும்மா போய் ஜாலி பண்ணலாங்கிற ஒரு பிளானே கிடையாது. விளையாடினாலே ஒரு பயங்கர சீரியஸ், ஐ ஹேவ் டு ஃபோக்கஸ், யூர் கம்பீட்டிங், அந்த ஒரு மூட்ல தான் நான் கிரிக்கெட் விளையாடினேன். ஸோ சைல்ட்ஹுட் கிரிக்கெட் மெமரிஸ்னாலாம் எனக்கு பெருசா how did I start, did I play tennis எல்லாம் இல்லவே இல்லை. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அப்புறமா யாராவது நான் வந்து கிரிக்கெட்ல விளையாடுற ஒரு கிரிக்கெட்டர் வா நம்ம போய் டென்னிஸ் பால் கிரிக்கெட் விளையாடினாலும் எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா எனக்கு டென்னிஸ் பால் விளையாட தெரியாது. இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். டென்னிஸ் பால் அண்ட் கார்க் பால், அதோட ஸ்பீடு, பிச்சிங் எல்லாமே வேற. ஸோ டக்குன்னு விளையாடவானா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ நம்மள அவமானப்பட போறோம் இப்போ போயிட்டு நம்ம டென்னிஸ் பால் கிரிக்கெட், நீ எல்லாம் ஒரு கிரிக்கெட்டரான்னு கேட்க போறாங்க, இந்த ஒரு மைண்ட் செட்லேயே தான் அதுக்கப்புறமா நான் போய் விளையாடுவேன் கிரிக்கெட். ஸோ யா, இட்ஸ் மை என்டையர் லைஃப் பிளேயிங் கிரிக்கெட் ஹஸ் பின் வித் ப்ராப்பர் கியர், ப்ராப்பர் கிரிக்கெட், அப்படிதான். ஸோ மக்களே, நம்ம இப்போ லக்ஷ்மி பிரியோட இன்ட்ரடக்ஷன் டு கிரிக்கெட் பேசியாச்சு. கோயிங் ஃபார்வர்ட் நம்மளுடைய மெயின் சீக்வன்ஸ் இந்த ரவுண்டுக்குள்ள போக போகிறோம். ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர். இந்த சூப்பர் ஓவரில் என்ன இருக்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் லக்ஷ்மி பிரியா ஸ்டார்டட் bowling அலாங் சைட் அ லெஜெண்டரி தமிழ்நாடு கிரிக்கெட்டர். ஸோ அதை பற்றி அவங்க சொல்ல போகிறாங்க. அது யார் கிரிக்கெட்டர் அப்படிங்கிறதையும் அவங்க கிட்டே தான் நம்ம கேட்போம். இன்ஃபேக்ட் அவங்க ஒரு நியூ பால் பவுலர், இன்னொரு நியூ பால் பவுலரோட தான் பேர் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதில்ல. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு அந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அப்படிங்கிற ஒரு ஜேர்னி. ஸோ அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ளஸ் ஹர் மெமரிஸ், அவங்க வந்துட்டு ட்ராவல் பண்ணதாக இருக்கட்டும், அவங்க ஆடின கிரிக்கெட்டு, அவங்க இந்தியா பி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்க போகுது. ஸோ சூப்பர் ஓவரில் ஷீ இஸ் கோயிங் டு ஹேவ் 12 டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் மெமரிஸ். ஒரு பிக் அவங்களே பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றி அவங்க பேச போகிறாங்க. ஸோ லெட்ஸ் கோ இன்டு சூப்பர் ஓவர். ஸோ ரைட் மக்களே, சூப்பர் ஓவரில் நம்மள்கிட்ட இருக்குது 12 கொஸ்டின்ஸ் இருக்குது, 12 சிட்டு இருக்குது. அது எந்த ஆர்டரில் எடுத்து சொல்ல போகிறாங்கிறது அவங்கள்ட்டே கொடுத்துருவோம். இந்தாங்க, அப்படி நீங்களே வச்சுக்கலாம். நானே வச்சுக்கவா? நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே அதை பேசிக்கோங்க. எடுத்த உடனே பாருங்க, ஒன் ரிக்ரெட் இன் யுவர் கிரிக்கெட் கரியர். ஆக்சுவலி இட்ஸ் குட் வி ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் பிகாஸ் என்னோட பிக்கெஸ்ட் ரிக்ரெட் வந்து, நான் கேமை எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணலையோங்கிறது மட்டும்தான் என்னோட ஒரு இது. அஃப்கோர்ஸ் நான் வந்து பீக்கில் இருந்தப்போ ஐ குவிட் பிளேயிங் கிரிக்கெட். நிறையா பேர் கேட்டிருக்காங்க, டு யூ ரிக்ரெட் தட் அப்படின்னு. ஏன்னா நான் கிரிக்கெட் விட்டப்போ ஐ வாஸ் இந்த இந்தியா ப்ராபபிள்ஸ், ஐ வாஸ் இந்த ஜூனியர் இந்தியா கேம்ப். அப்போ வந்து ஐ டிசைடட் இனிமேல் நான் கிரிக்கெட் விளையாட போகிறதுல ஐம் கோயிங் டு ரிட்டையர் ஃப்ரம் த ஸ்போர்ட்னு. ஸோ நிறையா பேர் கேட்டிருக்காங்க, நீ பீக்கில் ஐ பிளேட் கிரிக்கெட் ஃபார் அபவுட் 6 years. I was probably 19-20 years old. படிச்சிங்க இல்லையா, அதுதான் கிரிக்கெட் போயிருப்பீங்க. ஆமா, எத்ராஜ் விளையாடி ஐம் சேயிங் நான் இந்தியா பி டீம் விளையாடி நிறையா லெவல்லாம் கிராஸ் பண்ணி நான் இந்தியா ப்ராபபிள்ஸில் இருக்கிற டைமில் நான் கிரிக்கெட் குவிட் பண்ணப்போ
நிறைய பேர் இனி வரைக்கும் கேட்டிருக்காங்க do you regret quittingனு. பட் ஐ honestly don't think I regret quitting the sport at that point because அப்போ இருந்த சுச்சுவேஷன், அப்போ இருந்த இதில் இந்த டெசிஷன் தான் என்னால் எடுக்க முடியும். பட் என்னோட ரிக்ரெட் என்னன்னா, I wish I could have enjoyed the sport more. ஐ வாஸ் ஸோ காட் அப் இன் மை ஹெட். எல்லாமே நம்ம கரெக்டாக விளையாடணும், நம்ம ப்ராப்பராக bowling போடணும், விக்கெட் சும்மா போனோமா, ஜாலியாக ஆடினோமா, என்ஜாய் பண்ணோமா, அந்த மொமெண்ட்டில் இருந்தோமா, அப்படிலாம் நான் கிரிக்கெட் விளையாடினானே எனக்கு ஞாபகம் இல்லை. எல்லாமே எனக்கு ஒரே டென்ஷன் தான் கிரிக்கெட்னாலே. ஸோ எனவே நீங்கள் சேரும்போது கேட்கும் போது இல்லை ஒரு அகடமிக் அப்ரோச் டுவர்ட்ஸ் கிரிக்கெட் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்ததுல. அப்சல்யூட்லி அகடமிக் அப்ரோச் தான். ஏன்னா இப்போ நம்ம எவ்ரி மேட்ச் ஃபார் மீ வாஸ் லைக் an எக்ஸாம் தான். இப்போ இதில் நம்ம நிறைய மார்க் வாங்கணும், நம்ம நிறையா ஸ்கோர் பண்ணணும், நம்ம இட்ஸ் ஓகே. அதெல்லாம் வந்து தேர் ஆர் அ லாட் ஆஃப் லேர்னிங்ஸ் ஃப்ரம் கிரிக்கெட் தட் ஐ டுக் டு மை லைஃப். பட் அதெல்லாம் நம்ம ஓல்டராக இருக்கும்போது எடுத்த லேர்னிங்ஸே ஒழிய அப்போ விளையாடினப்போ ஐ ஃபீல் லைக் ஐ குட் ஹவ் என்ஜாய்ட் தி கேம் அ லிட்டில் பிட் மோர். தட்ஸ் மை ரிக்ரெட். ரைட், சூப்பர். நெக்ஸ்ட் ஒன், பெஸ்ட் மெமரிஸ் பிளேயிங் கிரிக்கெட். ஸோ என்னோட பெஸ்ட் மெமரிஸ் எல்லாமே ஆர் சரவுண்டட் பை மை டீம்மேட்ஸ். ஆக்சுவலாக ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் திஸ் ஃபேக்ட் தட் என் டீமில் என் கூட விளையாடினவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, என் கூட விளையாடின ஆர்த்தி, ஷீ இஸ் அ ஃபென்டாஸ்டிக் கோச் அண்ட் ஷீ இஸ் அ காமெண்டேட்டர், ஷீ இஸ் அ கோச், யுவர் co-commentator, சரியான பர்சன். and she has her own cricket academy and அவங்க வந்து she is excellent. She was one of the best captains I've played under. I like to add this point about Aarti. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கள்ட்ட வர பசங்க இன்னும் தர்ஷினி ஒரு பொண்ணு அவங்கள்ட்ட படிச்சு அவங்கள்ட்ட ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியிலேருந்து she travels here to train with Aarti. Yeah, weekly. She is literally changing people's lives with cricket. இல்லை அவங்க NCA coach. அவங்க வந்து she is doing great in the game. என் கூட விளையாடின கிருத்திகா, she is my லிட்ரலி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே டைமில் இருந்த கரியர் ஆரம்பித்து ஒரே மாதிரி எங்கள் கரியர் போய் ஷீ இஸ் மை பார்ட்னர். அந்த மாதிரி கிருத்திகா வந்து இப்போ ஷீ இஸ் அ BCCI அம்பையர். என் கூட விளையாடின விஜய் இஸ் அ BCCI மேட்ச் ரெஃப்ரி. என் கூட விளையாடின காமாட்சி ஷீ இஸ் அ ஸ்டேட் கோச். ஸோ என் கூட விளையாடின இன்னொருத்தங்க ஸ்டேட் செலக்டர். ஸோ தே ஆர் ஆல் doing so, and Ninja was my teammate and she did fantastically, right? She played for the country ella. So they are all in touch with the sport and avanga ellarume வந்து they are in the sport in different roles doing so well for themselves and I'm so proud of all of them and all of my best memories are with all of these people. எங்களோட ஆன் ஃபீல்டாக இருக்கட்டும் ஆஃப் ஃபீல்ட் மெமரிஸ் எல்லாம் இன்னி வரைக்குமே நாங்கள் வந்து நாங்கள் எவ்வளோ நாள் பார்த்துக்கலன்னா கூட ஒன்றா சேர்ந்தோன்னா ஐ திங்க் we have இந்த லிஸ்ட்ல எல்லாருமே தான் பிராங்க்ஸ்டர். யாரும் பிராங்க்ஸ்டர் இல்லை அப்படின்னா ஆமா எல்லாருமே அப்படிதான். ஸோ எல்லாருமே அதாவது ஒரு ஐ ஃபீல் திஸ் இஸ் ஒன் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படின்னா தேர் இஸ் நோ ஜட்மெண்ட். யாருமே தப்பாகவே எடுத்துக்க மாட்டோம். எதுவுமே நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். நோபடி ஃபீல்ஸ் பேட், நோபடி ஃபீல் யூனோ வி ஆர் நாட் டச்சி. இந்த ஒரு மாதிரி சென்சிட்டிவ்லாம் இல்லை, ஜாலி, எல்லாருமே ஜாலி. ஸோ ஐ திங்க் மை பெஸ்ட் மெமரிஸ் ஆர் playing the sport with the best set of people. And அதுவும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து the sport has changed so much. There's a lot of money involved. There is so many reasons for why people play cricket. நாங்கள் விளையாடினப்போ except for the love for cricket வேறு எந்த காரணமுமே இல்லை யாருமே விளையாடுறதுக்கு. We didn't have any benefit out of the sport. அதனால நாங்கள் எல்லாருமே அந்த கேம் வந்து அவ்வளோ பிடிச்சி போய் விளையாடணும். ஸோ எங்களோட இன்டென்ஷன் எல்லாமே மேட்சை ஜெயிக்கணும், நல்லா விளையாடணும், இது மட்டும்தானே ஒழிய வேறு எந்த தாட்ஸுமே இருக்காது. ஸோ அப்படி விளையாடும்போது எங்களோட டீம் ஸ்பிரிட் அண்ட் யூனோ வாட் வி ஹேட் டுகெதர் ஐ திங்க் அதை ரீக்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நோபடி ஹேட் எனி அதர் இன்டென்ஷன்ஸ் அதர் தேன் டு பிளே த ஸ்போர்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் த ஸ்போர்ட். ஐ திங்க் தட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஸோ ஆல் ஆஃப் மை பெஸ்ட் மெமரிஸ் ஆர் வித் மை எக்ஸலண்ட் டீம்மேட்ஸ். அடுத்தது அஜய் ஜடேஜா, மை ஃபேவரட். அதாவது எப்படின்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்போ காலேஜ் படிக்கிறப்போலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ராகுல் டிராவிடா இல்லாட்டி சௌரவ் கங்குலியா இப்படி தான் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் அது ஒரு தனி கேட்டகரி. இல்லைன்னா ராகுல் டிராவிடா இதுவா, நான் மட்டும்தான் சம்பந்தமே இல்லாமல் அஜய் ஜடேஜா. சத்தியமாக நான் சிங்க் தான், நான் டோட்டல் நான் சிங்க். நான் ஒரு பைத்தியக்காரத்தனமான அஜய் ஜடேஜா ஃபேன். நீங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னு வைங்க, அவர் இப்படி விளையாடுவார், அவர் அப்படி விளையாடுவார், அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு வாட்டி வெங்கடேஷ் பிரதர் இருக்கார் இல்லையா, ஸோ வெங்கடேஷ் பிரதர் வந்துட்டு அவரோட நான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஹி கேம் ஹியர் ஃபார் ஒன் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் ஈவெண்ட். ஸோ ஐ வாஸ் வித் ஹிம் அக்கம்பனிங் ஹிம். ஸோ அவரை ஹிகின் பதம்ஸ்க்கு நான் கூட்டிகிட்டு போனேன். ஸோ ஹி செட் எங்கள் பக்கத்தில் புக்ஸ், அவர் பயங்கர புக்ஸ் படிப்பார். ஸோ எங்கேயாச்சும் 2 புக் வாங்கலடா வாடான்னு சொல்லி கூப்பிட்டு போனார். கூட போனேன். யூ ஒன்ட் பிலீவ், அங்கே இருந்த லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அரௌண்ட் 45-50+ கேட்டகரி. The moment they saw Venkatesh Prasad, they were like, "Venki, Amir Sohail dismissal தெரியும், என்னமா போட்டீங்க?" ஃபுல்லாக வந்துட்டாங்க ஆட்டோகிராஃப்ஸ்னு சொல்லிட்டு. கடைசியில் நான் எல்லாரும் கீழே நிற்க வச்சு ஓட்டா பண்ணேன். ஸோ தே ஆல் செட்
அஜய் ஜடேஜா வந்துட்டு எனக்கு பெரிய மெமரி 96 வேர்ல்ட் கப்ல. சோ அந்த 96 வேர்ல்ட் கப் பார்த்த எல்லாருக்குமே இந்த அஜய் ஜடேஜா அவங்க ரெண்டு பேரோட கிரேஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல். ஆமா, பயங்கரமா. அண்ட் வந்து எனக்கு பாத்தீங்கன்னா அஜய் ஜடேஜா பேட்டிங் பிடிக்குமா போல? நோ, ஐ லைக் ஹவு ஹி இஸ் ஆன் த ஃபீல்ட். ஐ லைக் ஹிஸ் ஆட்டிடியூட், ஐ லைக் ஹிஸ் ஸ்பிரிட். லைக் சிரிச்சுனே ஒரு மனுஷனால எப்படி ஒரு கேம் விளையாட முடியும்? அண்ட் ஐ ஜஸ்ட் தாட் ஹிஸ் ஸ்பிரிட் ஆஃப் த கேம் வாஸ் சோ ஃபென்டாஸ்டிக். இட் வாஸ் லைக் இன்ஃபெக்ஷியஸ், ஹிஸ் எனர்ஜி. ஜியோ சினிமால விடு காமெண்ட்ரி இல்லையா? சோ அப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜ் காமெண்ட்ரி பண்ணுவாரு. சோ நாங்க லஞ்ச் ஹால் வந்து ஒரே இடத்துல இருக்கும். இப்போ அப்படிதான் இருக்கு. அந்த சுத்தி இருக்கிற அந்த வைப்ரேஷன், அவர் சுத்தி இருக்கிற அந்த வைப்ஸ் இருக்குங்களா, வேற லெவல்ல இருக்குங்க. சோ நான் வந்து என்ன ஸ்மைலிங் அரவுண்ட், கோயிங் அண்ட் டாக்கிங் டு பீப்பிள். நான் வந்து என்னன்னா அப்போ எல்லாம் ஒரு கார்டு விட மாட்டேன். பிக் ஃபன்ல இருந்து இதுல இருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். அந்த கிரிக்கெட் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல அது. அண்ட் ஏதாவது ஒரு மேகசின்ல இல்லை ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர்ல அவரோட ஃபோட்டோ வந்தால் கட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இன்ஃபேக்ட் இப்போ வரைக்கும் என்கிட்ட அந்த எல்லா கலெக்ஷனுமே இருக்கு. நான் எங்கே போனாலும் கீ செயின், புக்கு, பேட்ச், யூ நேம் இட் ஐ ஹேவ் ஆஃப் அஜய் ஜடேஜா. இன்ஃபேக்ட் வெரி ரீசென்ட்லி லாஸ்ட் இயர் ஃபார் ஹிஸ் பர்த்டே நான் அதெல்லாத்தையும் ஒரு ரீல் மாதிரி பண்ணி இன்ஸ்டாகிராமில் போட்டு ஐ டேக்ட் him and wished him and he actually replied to me. He started following me and he reposted my story and said thank you for these memories Lakshmi Priya, best days of my life. I was like the 10-year-old in me is just jumping around in joy. அந்த மாதிரி எனக்கு வந்து அஜய் ஜடேஜா வந்து பயங்கர crazy. எனக்கு தெரிஞ்சு the only person whose posters I have had in my room I have put up full-ஆனா only him. No stars, no actors, nobody else, only Ajay Jadeja. So very special. எனக்கு வந்து crazy fan of Ajay Jadeja. So நான் கரெக்ட்டா எடுத்து போட்டுறோம். நீங்க கரெக்ட்டா போட்டுருக்கீங்க. ஓகே. Oh, okay, this is Mithali Raj. மித்தாலியோட நான் விளையாடி இருக்கேன். we used to play together. அவங்க வந்து எப்படின்னா நான் ரயில்வேஸ்க்கு அது இல்ல நான் ஐ பிளேட் ஃபார் சவுத் ஜோன் அண்டர் 19. இப்போ சவுத் ஜோன் டீம்னா எப்படின்னா they'll pick players from தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அண்ட் ஆந்திரா and we'll have inter zonals. அந்த மாதிரி எல்லா ஜோன்ல இருந்தோம். ஸோ அண்டர் 19ல she was the captain of my south zone team and I was the opening bowler. அப்போவே அவங்க மித்தாலி ராஜ் ஒரு பெரிய ஆரா because she's the captain. அப்பவே she was the captain of the Indian team and she was playing under 19 south zone. So she was playing for the Indian team எல்லாமே. And she was very sweet. She's very sweet because she was the captain of the team. She was really nice to all of us. And adukapra for a long time we used to write letters to each other. She was that nice. She used to write letters. Like we used to keep in touch. அப்போ வந்து letters were the only way to keep in touch. உங்களுக்கு வந்து லேண்ட்லைன் ஃபோன் டக்குலாம் போய் பண்ண முடியாது. ஃபோன் எல்லாம் பண்ணல முடியாது. அண்ட் பெருசா இதெல்லாம் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் பிகாஸ் நீங்க ஃபோன் சொன்னனால எனக்கு இந்த மெமரி ஞாபகம் வருது. when you said best cricketing memories, நாங்க வந்து வேற ஊருக்குலாம் டோர்னமெண்ட்டுக்கு போவோம்ல. அப்போ நைட்டு இட் வாஸ் அ ப்ராசஸ் தட் ஆஃப்டர் டின்னர் ஆர் சம்திங் தி என்டையர் டீம் வுட் வாக் டு த க்ளோசஸ்ட் எஸ்டிடி. வி வில் வெயிட் ஒன் ஆஃப்டர் தி அதர். எல்லாரும் அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி இன்னைக்கு மேட்ச் இது நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த என்டையர் வாக் அதுவே ஒரு டீம் அவுட்டிங் டுகெதர் மாதிரி இருக்கும். நாங்கள் எங்கே தங்கி இருந்தாலும் அங்கேருந்து மொத்த டீமும் வருவோம். வந்து சேஃப்டி மட்டும் இல்லை, பட் யார்கிட்டயும் ஃபோன்லாம் கிடையாது இல்லை. எங்கேயாவது போய் ஸோ அங்கே போனால் அங்கே தான் மற்ற டீம் மீட்டிங் எல்லாம் நடக்கும். ஏன்னா மற்ற டீமில் அங்கங்கே தங்கியிருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வருவாங்க எஸ்டிடி. அப்போ தான் உட்காந்து எல்லாரோடையும் நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஏன்னா யூ ஹேவ் டு லாங் கியூ இருக்கும். எல்லா டீம்மேட்ஸும் கால் பண்ணோம்ல, வெயிட் பண்ணி பேசி இட்ஸ் ஃபன் டைம்ஸ். யூனோ அந்த டைம்ஸ் எல்லாம் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். எவ்ரிபடி இஸ் இன் தியர் ஓன் மொபைல் ஃபோன் இன்சைட். அதுதான் அதெல்லாமே பாண்டிங் தான் எங்களுக்கு. அதெல்லாமே பாண்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ மித்தாலியும் நானும் வந்து we used to write letters to each other. I still have a few of those letters. I think if I எடுத்து போட்டோ எடுத்து கொடுங்க. if I don't, I have to check, you know. So just catch up letters. எப்படி போச்சு உன்னோட டோர்னமெண்ட், எப்படி போச்சு, நீ என்ன பண்ற, நான் என்ன பண்றேன். So she was very sweet. எனக்குன்னு மட்டும் இல்லை, she used to write to a lot of people. Like even நானுமே I used to write to 2-3 more people. நாங்க எல்லாருமே அப்படிதான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தோம். So fun times. Like I'm very proud to say that I used to play with Mitali Raj, you know. In fact, as you said, ஒரு இந்தியன் கேப்டன் கிட்ட உங்களுக்கு லெட்டர் அட்ரஸ் பண்ணி வருது அப்படிங்கிறது that gives you a different feeling. Okay, அவங்க நம்ம அட்ரஸ் பண்றாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணி அப்படிங்கிறது. ஆனா என்னதான் விமென்ஸ் கிரிக்கெட் விளையாடுற நானா இருந்தாலுமே இப்போ அப்போ வந்து இந்தியன் டீம் கேப்டன் யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. மென்ஸ் டீம் கேப்டன் அவங்களுக்கு மித்தாலி ராஜும் நாங்க கம்பேர் கூட பண்ணல. ஏன்னா மித்தாலி ராஜ் இஸ் ஜஸ்ட் மித்தாலி ராஜ், நம்ம கூட விளையாடுற பொண்ணு அந்த மாதிரி தான் பார்த்தோமே ஒழிய வாட் அ லெஜெண்ட் ஷீ இஸ்ங்கிறது வந்து ஈவன் we didn't realize back then. இப்போ slowly only we are realizing she is such a legend, right? மித்தாலி ராஜ் அவங்க வந்து அவங்களுக்கு என்னதான் நம்ம கிரெடிட் கொடுத்தாலும் என்னதான் நம்ம அவார்ட்ஸ் கொடுத்தாலும் I will still feel she is not getting her due for being the legend that she is. Only thing that I felt was WPL maybe அவங்க ஆடும்போதே இருந்திருந்தா maybe, but I just feel like she's one of the greatest cricketers that has ever existed on this planet. அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்னால. Just my pleasure to have had the opportunity to
ப்ளே வித். ட்ரெயின் கான்வர்சேஷன்லாம் இருக்குமா? நீங்க டிராவல் பண்ணிருப்பீங்களா? ட்ரெயின்ல பண்ணிருப்பீங்க. ஐயோ ஆமா, கரெக்டா கேட்டிங்க. இந்த சவுத் ஜோன் டோர்னமெண்ட் சொன்னேன்ல, நாங்க ட்ரெயின்ல போவோம் இப்படி பண்ணனும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால டக்குன்னு கேக்குறேன். நான் சொன்னேன் இது எல்லாமே கனெக்டட். ஏன் கிரிக்கெட் விட்டேன், ஏன் அதுல ரிக்ரெட் இல்லைன்னு எல்லாமே. இப்போ இந்த சவுத் ஜோன் அண்டர் 19 போனோம் சொன்னேன்ல, வேர் மித்தாலி இஸ் கேப்டன். அவங்க இந்தியன் டீம் கேப்டன். யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து எங்களுக்கு டோர்னமெண்ட் வந்து லக்னோவில். ஸோ சவுத் ஜோன் டீம்ங்கிறதுனால ஹைதராபாத்தில் தான் ப்ராக்டிஸ். ஸோ எங்கள் டிக்கெட்ஸ் ஆர் புக் ஃப்ரம் ஹைதராபாத் டு லக்னோ, லக்னோ டு ஹைதராபாத் ட்ரெயினில் அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட். We are coming back, a team of 16 people from Lucknow to Hyderabad, which is a more than a 24-hour journey in unreserved compartment. We all have one luggage and our one cricket kit. நீங்கள் ஒரு டீமோட கிரிக்கெட் கிட்னா எவ்வளோ பேர்னு யோசிச்சு பாருங்கள். எங்களுக்கு ரிசர்வ் டிக்கெட்ஸ் கூட வாங்கி கொடுக்கல அசோசியேஷனில். இவ்வளோ பெரிய கப்பு ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம் நாங்கள் இன்டர் ஜோனல்ஸ். மித்தாலி ராஜ் எங்கள் கூட இருக்காங்க. அவங்களும் எங்கள் கூட அன்ரிசர்வ்டில் கப்பை வச்சுட்டு இப்படி உட்காந்துருக்காங்க. நாங்கள் 4 பேர் 5 பேர் இப்படி மேலே உட்காந்துருக்கோம். இப்படி 5 பேர், அதாவது நைட்டு முழுக்க 5 பேர் அந்த மேலே இப்படி உட்காந்து இப்படி வரோம், இப்படி தூங்கிட்டு வரோம். கீழே 5 பேர் தூங்கிட்டு வராங்க. அவங்க கால் கடியிலெல்லாம் மக்கள் இருக்காங்க. எங்களை செம்மையாக திட்டுன்னு திட்டுறாங்க. ஏன்னா நாங்கள் கிட் பேக் எல்லாம் வச்சு அந்த டாய்லெட் இதை ஃபுல்லாக அடைச்சிட்டோம். வேறு வழியே இல்லை. எங்கே வைப்போம்? இவ்வளோ 16 பேரோட லக்கேஜும் கிட் பேக்கையும் நாங்கள் எங்கே வைப்போம் அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல? ஏன்னா லக்கேஜ் வைக்கிற இடத்துலலாம் மக்கள் உட்காந்துருக்காங்க. ஸோ நாங்கள் ஒரு டோரை மூடி அந்த டோரோட இதெல்லாம் வச்சு பாத்ரூம்க்கே ஆக்சஸ் இல்லாமல் பண்ணி வேற யூனோ திட்டு வாங்கி. பட் இப்போ நான் யோசிச்சு பார்த்தா, will an Indian captain be treated like that? Should an Indian captain be treated like that in any sport? யோசிச்சு பாருங்க. அண்ட் we are coming back with a trophy. அப்போ எதுவுமே தெரில. அப்போவும் ஜாலி தான் எங்களுக்கு. அப்போது இதுதான் நாங்கள்லாம் எப்படின்னா, இதுதான் பழக்கம், இதுதான் பழக்க வழக்கம், இப்படி தான் ஓகே அன்ரிசர்வ்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணோம், இதுதான் நமக்குன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் அந்த கம்பேர் பண்ணி கூட பார்க்க தெரியாது. இதுவே ஒரு மென்ஸ் டீமாக இருந்தால் அப்படி பண்ணுவாங்களா அப்படிலாம் கம்பேர் பண்ணி. ஆனால் இப்போது ஆஃப்டர் so many years I'm thinking back saying, man, how disrespectful is it to an Indian captain? But I also think, if I remember right, Mitali was offered saying, உனக்கு மட்டும் நாங்கள் 3rd ACயில் கன்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி தரோம், ஏன்னா நீங்கள் இந்தியன் கேப்டன்லான்னு. Mitali refused. She said, I've come with my team, I'm the captain of my team, I'm not going to let them go in the unreserved and I'm not going to go to a 3rd AC, I will travel with my team சொல்லிட்டு எங்கள் கூட வந்தாங்க. I think early 2000s, but I'm so glad things have changed for women's cricket from then. This is my India B team experience. So in the India B teamங்கிறது என்னன்னா, இந்த when international team comes, பிஃபோர் தே பிளே, போய் அவங்க வெஸ்ட் இண்டீஸோட இந்தியா டோரில் அவங்க இந்தியா விளையாடுறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் மேட்சஸ் விளையாடுவாங்கல்ல, வார்ம் அப் கேம்ஸ். அப்போ அந்த இந்தியா A டீம் B டீம் அந்த மாதிரி we will play. So we were called President's 11 or something like that. So that is great because that's literally one level below playing for India. And I got to play. Basically you are closer there. Yeah, much closer because I'm still playing an international game. I am getting with an international team. With an international team. அவங்க தான் இப்போ டோர் பண்ணுறாங்க அவங்களோட. So I had a match against West Indies. So செம எக்ஸைட்டட் டு பி செலக்டட் ஃபார் த டோர். அண்ட் எங்களுக்கு கான்பூரில் க்ரீன் பார்க் கிரவுண்டில் தான் வந்து மேட்ச் நடந்தது. ஐ வாஸ் ஓப்பனிங் போலிங். எனக்கு அது எல்லாத்தோடையும் நான் சொன்னேன் இல்லை, இப்போ அன்ரிசர்வ்டில் போகிறோம் வரோன்னு. என்னோட எக்ஸைட்மெண்ட்டே என்னென்னா, கான்பூரில் ஃபஸ்ட்டு டைமாக எங்களுக்கு ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஆர் இல்லை அதுவும் ட்ரெயினில் தான் கூட்டிகிட்டு போனாங்க. இன்னொன்று ட்ரெயினில் தான் கூட்டிகிட்டு போனாங்க. பட் ஐ திங்க் ஏசி ஆர் சம்திங் தே புக்ட் ஃபார் அஸ் அண்ட் கன்ஃபார்ம் டிக்கெட்ஸ் அண்ட் வி ஹேட் ஹோட்டல் ரூம்ஸ். எனக்கு அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நாங்கள் போனப்போலாம் ஹோட்டல் ரூம்லாம் கொடுக்கவே மாட்டாங்க தங்கறதுக்கு. மோஸ்ட்லி எங்களுக்கு வந்து ஒரு டாம் இல்லைனா ஒரு ஸ்கூலோட கிளாஸ் ரூம்ஸ் எடுத்து அந்த கிளாஸ் ரூம்ஸில் அப்படியே படுத்திருப்போம் பெஞ்சில். இப்படி தான் அகாமடேஷன். ஸோ எனக்கு வந்து இந்தியா பி டீமுக்கு வந்து ஹோட்டல் ரூம் கொடுக்குறாங்க, எவ்வளோ பெரிய விஷயம் அந்த மாதிரி இருந்தது எனக்கு அங்கே. ஸோ கான்பூரில் தான் கேம். ஐ ஓப்பன் bowling ஃபார் இந்தியா. bowling பார்ட்னர் யார் அந்த பக்கம்? Rumelidhar and I opened bowling and I got 2 wickets against West Indies. பேட்டர்ஸ் ஞாபகம் இருக்கா? பேட்டர்ஸ் பேர் எனக்கு கண்டிப்பாக ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு இருந்த பயம் மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா they are so well built. உங்கள் பால் மட்டும் மிடில் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சுன்னு வைங்க, தொலைஞ்சு போயிடும். கிரவுண்டில் எங்கே போச்சுன்னே தெரியாது. பிகாஸ் they are that strong, they are so well built and their shots strokes are so powerful. பட் அந்த டைமில் அப்போ ஆடினது எப்படின்னா, அவங்க பயங்கர டெக்னிக் அப்படிலாம் ஆட மாட்டாங்க. தே வில் ஜஸ்ட் வாக் த பால். பட்டா பாகியம் பட்டா டலேகியம் மாதிரி தான் ஆடுவாங்க அவங்க. ஆனால் பட்டுடுமோங்கிற பயம் தான். ஏன்னா நம்ம ஓப்பனிங் வேற போலிங் போடுறோம், பட்டுச்சுன்னா காலி கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், ஐயோ இவ்வளோ வேற நம்ம இது பண்ணோமே, இப்போ நமக்கு 2 ஓவரில் கட் பண்ணிட்டாங்க, நம்ம என்ன பண்ணாங்கிற டென்ஷன்லேயே. பட் நோ, ஐ திங்க் ஐ டிட் டீசென்ட்லி வெல் and I bowled and I got 2 wickets. Yeah, it was a fantastic experience. Super. I think my first international game, or rather my only international game experience, so it was great. I really enjoyed that. And அது வந்து எனக்கு ஒரு பெரிய அதுதானே என்னோட biggest achievement.
அப்போ ஒரு இந்தியா பி டீம் விளையாடி இருக்கேன்னா அதுதான் என்னோட பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஸோ ப்ளஸ் அந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல யூ கேன் அசஸ் யூ வுட் ஹவ் அசஸ் யுவர் செல்ஃப். ஓகேப்பா நம்ம விசிட்டிங் டீமோட நம்ம மெயின் டீம் ஆடுறாங்க, நம்ம அவங்களோட இவ்வளோ பண்ணுறது அது கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். இவ்வளோ பண்ணுறோம், 2 விக்கெட் எடுத்திருக்கோம். ஸோ ஐ வாஸ் குவைட் ஐ திங்க் ஐ வாஸ் குவைட் the feeling of you belonging there. ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல எங்க கம்பீட் பண்றோம் அப்படிங்கறது அசஸ் பண்றது ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். Yeah, we won that match and I remember அப்போ வந்து நான் 5 down 6 down ஏதோ பேட் பண்ணி உட்காந்துருக்கேன், வேண்டிட்டே உட்காந்துருக்கேன். ஐயோ கடவுளே பேட்டிங் மட்டும் போயிடக்கூடாது, ஏன்னா சரியான ஸ்பீட்ல போலிங் போடுறாங்க. ஐ வாஸ் லைக் நான் ஒரு போலர், எனக்கு பேட்டிங்லாம் ஆட நல்ல வேலைக்கு எனக்கு முன்னாடியே வந்து அவங்க கேம் ஜெயிச்சிட்டாங்க. மற்றவங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா இருக்கும், ஐ வாண்ட் டு கோ பேட். நான் வந்து ப்ளீஸ் தயவு செஞ்சு ஜெயிச்சிருங்க, எனக்கு பேட்டிங் மட்டும் நீ போய் அப்படிதான் இருந்தேன் நான் கிட்டத்தட்ட. ஸோ இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் அட் தட் டைம். நெக்ஸ்ட்டு இந்த கிரிக்கெட்டை பற்றி தான் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. என் கூட என்னோட கிரிக்கெட் கிளப்ல விளையாடின இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர். யார் அந்த கிரிக்கெட்டர்? அவர் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் சீரீஸ்லயே பயங்கர ஃபேமஸ் ஆனாரு. எதுக்கு? அவரோட சிரிப்புக்கு. ஸ்மைலிங் அசாசின் கூட சொல்லலாம் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸ்மைலிங் அசாசின். Of course, one of my favorite cricketers. Yes, one of the sweetest people எனக்கு தெரிஞ்சு. Okay, we are talking about El Balaji. El Balaji நானும் சேர்ந்து பிரலாத் கிரிக்கெட் கிளப்ல விளையாடி இருக்கோம். We have shared the new ball and all of that. அப்போ வந்து he was just a school boy from PS school who's playing cricket with me. அவ்வளோதான். அவர் வந்து அதுக்கப்புறமா என்ன பெரிய என்ன ஆக போகிறாருலாம் யாருக்கு தெரியும். பட் he was really good back then also. And அவரை bowling நான் பேட்டிங்லாம் ஆடிருக்கேன். ஏன்னா I started off as an opening bat. அதுக்கப்புறமா தான் நான் bowler-ஆக மாறினேன். In my career I played most matches opening bowler-ஆ. நான் வந்து நியூ பால் பவுலராக தான் விளையாடினேன். பட் ஐ ஸ்டார்ட் பண்ணது ஓப்பனிங் பேட்டாக தான். ஸோ எல் பாலாஜியோட போலிங் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எல் பாலாஜியோட நான் வந்து போலிங் போட்டிருக்கேன். அதில் என்ன சொல்ல வராங்கன்னா அவரோட போலிங் போடுவது ஹைலைட்ல அவரோட ஆடிருக்கேன் அப்படி சொல்வேன். அவர் பயங்கரமான பேசுகிறாரெலாம் ஆகிற ஒரு பிகினிங் ஸ்டேஜஸில், நாட் வென் எல் பாலாஜி வாஸ் தி எல் பாலாஜி தட் யூ see today. பட் அப்போ தெரிஞ்சதா உங்களுக்கு ஓகே இது வந்துட்டு அந்த ஒரு பெடிகிரியில் வருவார் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இஸ் வர்த் as a பாயா பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுதா? சரி, இனிஷியல் டேஸில் எல்லாரும் அதே தானே, எல்லாரும் ஒரே டீமுக்கு தான் விளையாடுறாங்க அந்த மாதிரி தான். பட் ஸ்லோலி ஒருத்தரோட க்ரோத் பார்க்குறோம்ல. இப்போ ஒருத்தர் ஒன்று செலக்ட் ஆகிறாரு, அடுத்த லெவலுக்கு போகிறாருங்கும் போது அஃப்கோர்ஸ் தென் யூ பின் அண்ட் சே ஓகே இவர் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஏதோ பண்ண போகிறாருங்கிற மாதிரி. பட் நான் சொல்கிறது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸில் when he was in school also, when I was in school, when we were in school, I think he was சேம் இது கிளாஸ் as me or 1 year senior to me or something. நாங்கள் ஸ்கூல் படிக்கிற டைமில் சொல்கிறேன். அப்போது எப்போ பார்த்து பேசுனீங்களா அவர்கிட்ட? இன்னைக்கு பார்த்தா கூட பேசுவோம். ஹாய் ஹலோ. அஃப்கோர்ஸ் he remembers because we go a long way back. But he's very reserved, தெரியும்ல. Yeah, so அவர் பெருசாக பேசலாம். But of course he knows me and he talks to me and all that. And எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அவர் வந்து when he played cricket எல்லாம் அது ஒரு பெரிய விஷயம் தானே, நம்ம ஷோ ஆஃப் பண்ணோம் தானே. கூட விளையாடணும் இருப்பார், இந்தியாவுக்கு விளையாடுறே பாரு, பாகிஸ்தானோட எப்படி பொழந்து கட்டுறாரு. சொல்ல வேண்டியதானே. போலிங் மட்டும் இல்லை, அந்த டோர்னமெண்ட் பேட்டிங் வேற பயங்கரமா ஆடினாரு. பாகிஸ்தான் சிக்ஸ் அடிச்சாரு. அப்பெல்லாம் நான் வந்து பார்த்தேன்ல, எல்லாம் என் கிளப்பால தான் ஒன்னா கிரிக்கெட் விளையாடணும் இப்படிலாம் சீன் போடுவேன் தேவையில்லாம. பட் எஸ், எல் பாலாஜி and I did play together. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பொண்ணு விளையாடுறாப்பா மும்பை இந்தியன்ஸ்க்குங்கிறத வந்து பேசுகிறாங்க. அதுதான் வேணும் எனக்கு. பாருங்க, வர 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 இந்த வேர்ல்ட் கப் வரைக்கும் அவங்க வந்து வெந்த புல்லிலேயே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த தேர் பேரிங் த வெயிட் ஆஃப் விமென்ஸ் கிரிக்கெட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போதைக்கு. அதை இட் இஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். இவங்க அழகாக எடுத்து இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகக்கூட ஒரு நிலைமையில தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் என்னது, ஆமா, கொஞ்ச நேரத்துல தான் சஞ்சு சாம்சன் ரொம்ப பிடிக்கும். அடுத்த செகண்ட்ல டீல்ல விட்டீங்க. நாயமே இல்ல. 5 overs 75 runs டிராவிஸ் ஹெட்.